அனைவருக்கும் வணக்கம். கனவை தேடி யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் எல்லார்கிட்டையும் பேசுகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி எதை பற்றி பேசலாம் அப்படின்னா, மாற்றத்தை உருவாக்குங்கள். மாற்றத்தை உருவாக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்ல விஷயங்கள் மூலமாக, நம்மளால் முடிஞ்ச சிறு சிறு உதவிகள் மூலமாக அவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நம்மளால் உருவாக்க முடியும். இதுக்கு உதாரணமாக 3 கதைகள் பார்க்கலாம். முதல் கதை. இந்த கதையில் ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு ரெகுலராக ஜாகிங் போகிறாரு. அந்த பார்க்குக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய ஏரியும் இருக்குது. அவர் பார்க்குறாரு, ஒரு சண்டே மட்டும் அங்கே ஒரு லேடி உட்கார்றாங்க அந்த ஏரி கரையோரம். அவங்க பக்கத்தில் ஒரு கூண்டு வச்சுருக்காங்க. அவர் பார்க்குற இந்த கூண்டோட ஏன் இந்த அம்மா இந்த ஏரிக்கரையில் உட்காந்துருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தா, ஒவ்வொரு வாரமும் அவங்க சண்டே மட்டும் அங்கே ரெகுலராக அந்த கூண்டோட உட்காடுறாங்க. இதை அவர் பார்த்துட்டே இருக்கார். கொஞ்ச நாளில் அவருக்கு க்யூரியஸ் ஆகிடுது. சரி, அவங்ககிட்ட போய் கேட்டே ஆகணும், அவங்க அந்த கூண்டை வச்சுட்டு அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம போய் இவரை டிசைட் பண்ணுறாரு. சரி, போய் கேட்கலாம் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட போய் கேட்குறாரு. மேடம், நான் உங்களை வாரம் சண்டே மட்டும் இங்கே பார்க்குறேன், நீங்கள் இந்த கூண்டை வச்சுட்டு இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டே அந்த கூண்டை பார்த்தா அது கூண்டு இல்லை, அது ஒரு பொறி மாதிரியான ஒரு விஷயம், ட்ராப். அதுக்குள்ளே பார்த்தா அதோட அடியில் அடிப்பகுதியில் 3 குட்டி குட்டி ஆமைகள் உலாத்திட்டு. இந்த லேடி இருக்காங்க இல்லையா, அவங்களோட கையிலையும் ஒரு குட்டி ஆமை இருக்குது. அந்த குட்டி ஆமையோட ஓட்டு மேலே படிஞ்சிருக்க பாசியையும் அழுக்கையும் அவங்க எடுத்து விட்டுக்கிட்டே அவருக்கு பதில் சொல்கிறாங்க. இல்லைங்க, நான் வாரத்தில் 6 நாள் ரொம்ப பிஸியாக இருப்பேன். நான் இன்றைக்கி ஒரு நாள் என்னோடய மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக நான் இந்த இடத்துக்கு வரேன். அப்படி வரும்போது இந்த ஏரிக்கரையில் ஓரமாக ஒதுங்குற இந்த 4 ஆமைங்களை எடுத்து நான் இது ஓட்டு மேலே படிஞ்சிருக்க பாசியையும் அழுக்கையும் எடுத்துருவேன். ஏன்னா இப்படி இந்த பாசியும் அழுக்கும் அது மேலே படியறதுனால அதால் சூரிய ஒளியை கிரகிச்சிக்க முடியாது. அதுவும் இல்லாமல் அதுக்கு நீச்சல் அடிக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதோட ஆயுட்காலம் வேறு ரொம்ப குறைஞ்சி போயிடுறதுனால என்னோட ஒரு மன நிம்மதிக்காகவும் இந்த உலகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காகவும் இந்த விஷயத்தை நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் கேட்குறாரு, ஏங்க, இந்த உலகத்தில் லட்சக்கணக்கான ஆமைகள் இந்த மாதிரி நீர்நிலைகளில் இருக்குது. நீங்கள் எல்லா ஆமைகளையும் எடுத்து க்ளீன் பண்ணுறது சாத்தியமா? நீங்கள் இங்கே வாரம் ஒரு 3-4 ஆமையை எடுத்து இந்த மாதிரி அதோட ஓட்டை சுத்தம் பண்ணி விட்டுறதுனால என்ன பெருசாக நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்திட முடியும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. உடனே அவங்க சொல்கிறாங்க, அவங்க கையில் இருந்த அந்த ஆமையோட ஓட்டை சுத்தமாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அவர்கிட்ட சொல்கிறாங்க, என் கையில் இருக்கிற இந்த குட்டி ஆமையால் ஒரு வேளை பேச முடிஞ்சதுன்னா அது உங்களுக்கு சொல்லும் நான் அதோட உலகத்தில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கேன் அப்படின்னு. அதாவது இந்த கதை நம்மளுக்கு என்ன உணர்த்துது? நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயம் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, அது மற்றவங்க பார்வைக்கு எப்படி தெரிஞ்சாலும் அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. நம்ம செய்யக்கூடிய விஷயம் நல்லதாக இருந்தால் அதை துணிஞ்சு செய்யலாம். அது நம்ம யாருக்காக அந்த உதவியை செய்கிறோமோ அவங்களோட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். சமயத்தில் அதை நாமளே உணர்ந்திருக்க மாட்டோம். நம்ம செஞ்ச விஷயம் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கான்னு நம்மளுக்கே தெரியாது இல்லையா? இப்போ 2வது கதை. இந்த 2வது கதையில் ஒரு பறவை இருக்குது. அது ஒரு பெரிய மரத்தில் கூடு கட்டி வாழ்ந்துட்டுருக்கு. அந்த பறவை வசிக்கிற மரத்துக்கு பக்கத்தில் ஒரு விவசாயியோட வீடு இருக்குது. அந்த விவசாயி டெய்லி நிலத்துக்கு போய் உழுதுட்டு ரொம்ப கடுமையாக உழைக்கிற ஒரு விவசாயி. அந்த பறவை டெய்லி அந்த விவசாயியை பார்க்கும். அவர் போகிறத வரதை எல்லாத்தையுமே அது பார்த்துட்டு தான் இருக்கும். ஒரு நாள் அந்த விவசாயி உழறதுக்காக அவரோட நிலத்துக்கு கிளம்பி போயிடுறாரு. போனதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு வீடு தீப்பற்றி எரியுது. இந்த பறவை அதை பார்க்குறது, அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே பறந்து வேகமாக போய் பக்கத்தில் இருந்த ஒரு குட்டையிலேருந்து தண்ணியை கொஞ்சம் வாயில் எடுத்துக்கிட்டு அது பறந்து திரும்ப அந்த நெருப்பு எரியத்திலே அந்த வீடு பற்றிட்டதில் அது மேலே இந்த தண்ணியை ஊற்றிட்டு திரும்பவும் அவசரமாக பறந்து போய் இன்னும் கொஞ்சம் தண்ணியை மொண்டு எடுத்துகிட்டு திரும்பவும் கொஞ்சம் ஊற்ற போகுது. இதை பார்த்தா மற்ற பறவைங்க கேட்டுச்சே, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு. உடனே அந்த பறவை சொல்லியிருக்கு, உங்களுக்குலாம் தெரியாதா, அந்த விவசாயியோட வீடு தீப்பிடிச்சி எரியுது. நான் தண்ணியை மொண்டு கொண்டு போய் அதில் ஊற்றி அதை அணைக்க முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதை விட்டு மற்ற பறவைங்கள்லாம் சிரிச்சுதான், என்ன நினைக்கிறாது, இவ்வளோ பெரிய நெருப்பு, அதை எப்படி நம்ம குட்டி வாயில் இந்த கொஞ்சம் தண்ணியை வச்சு நம்மளால் அணைக்க முடியுமா? இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டுச்சுங்க. உடனே அதுக்கு அந்த பறவை சொல்லியிருக்கு, அந்த நெருப்பு அணையிறதும் அணையாததும் நம்ம கையில் இல்லை. ஆனால் அப்படி நம்ம கண்ணு முன்னாடி ஒரு விஷயம் நடக்குது, ஒரு வீடு தீப்பிடிச்சி எரியுதுன்றப்போ எதுவும் செய்யாமல் என்னால் இருக்க முடியாது. இதனால் அந்த விஷயம் மாறுதோ மாறலையோ நான் என் பங்குக்கு என்ன செய்யணுமோ அதை என்னுடைய மனநிறைவுக்காக நான் நிச்சயமாக செய்வேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அது அந்த தண்ணியை கொண்டு போய் குளத்துலேருந்து வாயில் எடுத்துக்கிட்டு திரும்பவும் கொண்டு போய் அந்த வீட்டில் ஊற்று. இதை பார்த்த மற்ற பறவைகளும் அது கூட சேர்ந்து தண்ணியை எடுத்து அந்த வீட்டு மேலே ஊற்ற ஆரம்பிச்சிருக்கு. அணைக்க முடியல, அந்த வீடு எரிஞ்சு போச்சு, அது வேற விஷயம். ஆனால் இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? நம்ம கண்ணு முன்னாடி ஒரு அநியாயமோ இல்லை 4 பேர் கஷ்டப்படுறதையும் நம்ம பார்க்குறோம்.
நம்ம இப்போ நியூஸில் கூட படிக்கிறோம், இந்த புயல் வருது, நிறைய மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு உதவி தேவைப்படுதுன்னு படிக்கிறோம். இல்லை ஒரு ஒரு நல்ல காரியத்துக்காக நல்ல விஷயத்துக்காக போராட்டங்கள் நடக்குது. நம்மளால் வந்து பெருசாக நம்ம சூழ்நிலை காரணமாகவோ இல்லை நம்மளோட இயலாமை காரணமாகவோ நம்மளால் சில காரணங்களால் அதில் போய் முழுசாக பங்கேற்றுக்க முடியாது. ஆனால் நம்மளால் செய்ய முடிஞ்ச ஒரு சின்ன விஷயத்தை நம்ம ஏன் செய்யாமல் இருக்கோம்? மோஸ்ட்லி நம்ம என்ன யோசிப்போம், சரி நம்ம போய் இந்த குட்டி விஷயத்தை செய்யறதுனால அங்கே என்ன பெருசாக மாறிட போகுதுன்னு நினைக்கிறோம். ஆனால் மறந்துடாதீங்க, சிறு துளி தான் பெரு வெள்ளமாக மாறுது. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் பெருசாக இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்மளால் செய்ய முடிஞ்சதை நம்ம மன நிறைவுக்காகவும் நிம்மதிக்காகவும் நிச்சயமாக துணிஞ்சு செய்வோம். 3வது கதை. இந்த 3வது கதையில் ஒரு பெரிய ஒருத்தர் வந்து ஒரு லீடர். அவர் வந்து பல நல்ல விஷயங்களை மக்களுக்கு பண்ணி நல்ல காரியங்கள் புரிஞ்சு அவர் வந்து ஒரு பெரிய ஆளாக ஆயிருக்காரு. அவர் வந்து பல போராட்டங்களில் கூட, மக்களுக்கான போராட்டங்களில், புரட்சி போராட்டங்களில் கூட பங்கேற்றுக்கிறாரு. அப்படி ஒரு நல்ல காசுக்காக நடக்கிற போராட்டத்தில் பங்கேற்றுக்கிட்டு அந்த போராட்டம் முடிஞ்ச உடனே அவர் கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு வராரு. அப்போ அவர் ரிப்போர்ட்டர்ஸ் மக்கள் எல்லாம் சூழ்ந்து நின்று ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேள்வி கேட்குறாங்க. அப்போ அந்த ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, நீங்கள் இப்போ பண்ணியிருக்கீங்களே இந்த ஒரு போராட்டத்தினால நல்ல விளைவுகள் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் எதுக்காக போராடினீங்களோ அதில் வெற்றி அடைவீங்கன்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்களா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு தெரியலைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாருக்குமே ஆச்சரியமாயிட்டாங்க. இன்னும் இவ்வளோ பெரிய லீடர், அவர் வந்து எவ்வளோ பெரிய ஒரு புரட்சியாளர், அவர் வந்து இந்த ஒரு கேள்விக்கு சிம்பிளாக தெரியலன்னு பதில் சொல்கிறாரே அப்படின்னு அவங்க எல்லாம் குழம்பி போய் பார்க்கும்போதே அவரே திரும்பவும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் போராட வேண்டியது என்னோட கடமை, இந்த நாட்டுக்காக நான் ஏதாவது செய்யணுன்றது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அது என் டியூட்டியாகவும் நான் உணர்றேன். நான் அதனால தான் இந்த போராட்டத்தில் பங்கேற்றுக்கிறேன். இதில் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா இது எல்லாமே நம்மளை தாண்டின ஒரு விஷயம், அது நம்ம கையில் இல்லை. ஆனால் நம்ம பங்குக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை நம்ம நிச்சயமாக செய்யணும். அதுக்கான மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும். இப்போ நிகழலைன்னா கூட இன்னும் கொஞ்ச நாளில் நிச்சயமாக அது மாறும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும், நம்ம செஞ்சால் தானே ஒரு மாற்றம் வரும். ஒன்றுமே செய்யாமல் இருக்கும்போது அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா, சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான் நம்மளுக்கு எப்படி தெரியும்? ஒரு விஷயத்தை செஞ்சு பார்த்தா தான் அது சக்ஸஸ் ஆகுதா இல்லை ஃபெயிலியர் ஆகுதானாவது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? வெற்றியும் தோல்வியும் அந்த விஷயத்தை செய்கிறவனுக்கு மட்டும்தானே சாத்தியம். செய்யாமல் இருக்கும்போது ரெண்டுமே சாத்தியப்படாது இல்லையா? பார்த்தீங்களா, சின்ன சின்ன விஷயங்கள் தான் அது எவ்வளோ பெரிய மாற்றத்தை மற்றவங்க வாழ்க்கையில் உண்டு பண்ணுது. நமக்குள்ளே இருக்க தயக்கங்கள், மற்றவங்க நம்மளை கிண்டல் பண்ணுவாங்களோ, நம்ம செய்கிற விஷயம் ரொம்ப குட்டியாக இருக்குன்னு யாராவது சொல்லிடுவாங்களோ, இந்த சின்ன விஷயனால என்னப்பா பெருசாக மாற்றிட போகிறேன்னு யாராவது நம்மளை கேள்வி கேட்பாங்களோன்னு நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம நிறைய விஷயங்களை செய்யாமலே விட்டுறோம். அப்படி இருக்க வேண்டாம். செய்கிற விஷயம் நல்லதாக இருந்தால் அது எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் அதை நம்ம துணிஞ்சு செய்யலாம். அதனால் இந்த உலகம் மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கவங்க மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கை ரொம்ப அழகானதாகவும் மன நிறைவு மிக்கதாகவும் மாறும். நீங்கள் ரொம்ப முழுமையாக உணர்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கனவை தேடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பதிவை எப்போ நான் வெளியிடுறேன்னு தெரிஞ்சுக்கணுன்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மாற்றத்தை உருவாக்குங்கள் அப்படிங்கிற இந்த தலைப்பை பற்றி நான் பேசினதில் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் யாராவது மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்களா ஏதாவது ஒரு விஷயம் மூலமாக? இல்லை நீங்கள் யாருடைய வாழ்க்கையிலையாவது ஒரு பாசிட்டிவான மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறீங்களா? அப்படி ஏதாவது உங்களுக்கு ஒரு அனுபவங்கள் இருந்தால் அதையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் என்னோட பகிர்ந்துக்குங்க. இவ்வளோ நேரம் என் வீடியோவை பார்த்து உங்கள் எல்லோருக்கும் நன்றி.